நண்பர்களே, ஒரு இரும்பு கதவு துருப்பிடிக்கும் போது எழும் கீச் என்ற சத்தத்தை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? இன்று நம் உடல்களும் அதே நிலையில்தான் இருக்கின்றன. இரவில் 8 மணி நேரம் தூங்கினாலும் காலையில் எழும்போது ஒரு மலையை ஏறி இறங்கியது போன்ற சோர்வு ஏற்படுகிறது. கண்களில் கனத்த தன்மை, உடலில் சோர்வு, படிக்கட்டுகளில் ஏறும்போது மூச்சு திணறல், இவை அனைத்தும் நமக்கு பரிச்சயமான உணர்வுகள். தரையில் கால் வைத்தவுடனேயே கணுக்கால்களில் வலி, முழங்கால்களில் ஏதோ உலர்ந்து போனது போல ஒரு முறிவு சத்தம் கேட்கும். ஆயுர்வேதத்தின்படி இதற்கு காரணம் நம் உடலில் உள்ள அக்னி, அதாவது உடல் நெருப்பு, மற்றும் ஸ்னிக்தா, அதாவது மசகுத்தன்மை குறைந்து வருவதுதான். நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த உலர்ந்த தேங்காயை நம் முன்னோர்கள் ஸ்ரீபால் என்று அழைத்தனர். காரணம், அது வயதான பாதிப்புகளை தாமதப்படுத்தும் திறன் கொண்டது. இந்த காணொளியில் உலர்ந்த தேங்காய் தடுக்கக்கூடிய 10 முக்கிய நோய்களை பற்றி நாம் அறிய போகிறோம். அது மோசமடைந்து வரும் தைராய்டு பிரச்சனைக்காக இருந்தாலோ, நாள்பட்ட மூட்டு வலிக்காக இருந்தாலோ, அல்லது ஆண்கள் சொல்ல தயங்கும் பலவீனத்திற்காக இருந்தாலோ இதில் தீர்வு இருக்கிறது. மேலும் காணொளியின் இறுதியில் அதை சரியான முறையில் சாப்பிடும் ரகசியத்தையும் பகிர்கிறேன். ஆகவே தொடங்கலாம். நண்பர்களே, நான் பண்டைய ஆயுர்வேத நூல்களை ஆராய்ந்த போது திருடபல என்ற ஒரு சொல்லை கண்டேன். நம் முனிவர்கள் தேங்காயை திருடா என்று அழைத்தனர். காரணம், அது மனித உடலை இரும்பை போல வலுப்படுத்தும் சக்தி கொண்டது. இதற்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. தயவு செய்து கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, மசகுத்தன்மை. ஒரு கார் என்ஜினில் எண்ணெய் குறைந்து விட்டால் அது சத்தம் செய்ய தொடங்குவது போல நம் மூட்டுகளுக்கு இடையில் இருக்கும் திரவம் காலப்போக்கில் குறையத் தொடங்குகிறது. தேங்காயில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் எலும்புகளின் மூட்டுகளுக்கு சென்று அவற்றை மிருதுவாகவும் சீராகவும் இயக்க உதவுகிறது. இரண்டாவது, 7 தாதுக்களின் ஊட்டச்சத்து. ஆயுர்வேதத்தின்படி நம் உடல் 7 அடுக்குகளால் ஆனது. நாம் உட்கொள்ளும் துரித உணவுகள் வயிற்றை மட்டும் நிரப்புகின்றன, ஆனால் எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவதில்லை. தேங்காய் மட்டும் அதன் இயற்கை சத்துக்களின் மூலம் ரத்தம் முதல் எலும்பு மஜ்ஜை வரை அனைத்தையும் ஊட்டுகிறது. ஆனால் ஒரு முக்கிய விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஆயுர்வேதத்தில் தேங்காய் குரு என்று கருதப்படுகிறது. அதாவது அதை தவறான நேரத்தில் அல்லது தவறான முறையில் எடுத்துக்கொண்டால் அது செரிமானமாகாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த காணொளியின் செய்முறை பகுதியை தவறாமல் கவனியுங்கள். இப்போது உலர்ந்த தேங்காய் தரும் நன்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதல் நன்மை, தைராய்டு சுகாதாரம். இன்று பெரும்பாலான வீடுகளில் தைராய்டு பிரச்சனை ஒரு பொதுவான சிக்கலாக மாறியுள்ளது. மருந்துகள் எடுத்தாலும் உடல் எடை குறையாதது பலரின் அனுபவம். இதற்கு காரணம் உடலில் உள்ள செலீனியம் குறைபாடு. உலர்ந்த தேங்காய் இந்த முக்கிய கனிமத்தின் சிறந்த இயற்கை மூலமாகும். தைராய்டு சுரப்பி T4 ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. ஆனால் அது T3 ஆக மாறும்போது மட்டுமே உடலால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு செலீனியம் ஒரு இயந்திர எண்ணெயை போல செயல்படுகிறது. நீங்கள் உலர்ந்த தேங்காயை முறையாக மெல்லும் போது அது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுப்படுத்தவும், நாள் முழுவதும் இருக்கும் சோர்வை குறைக்கவும், உடல் வெப்பநிலையையும் சீராக வைத்திருக்கிறது. இரண்டாவது நன்மை, எலும்புகளின் வலிமை. பலர் எலும்புகளுக்கு கால்சியம் மட்டும் போதுமானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மாங்கனீஸ் மற்றும் தாமிரம் இல்லாமல் கால்சியம் எலும்புகளில் நிலையாக தங்காது. உலர்ந்த தேங்காய் இந்த முக்கிய தாதுக்களை வழங்கி எலும்புகளை உள்ளிருந்து வலுப்படுத்துகிறது. வயதாக ஆக எலும்புகளை இணைத்து வைத்திருக்கும் கொலாஜன் மெதுவாக சிதைவடைகிறது. தேங்காயில் உள்ள தாமிரம் இந்த கொலாஜனை மீண்டும் உருவாக்க உதவி செய்து மூட்டுகளில் உள்ள தசைநார்களை நெகிழ்வு தன்மையாக மாற்றுகிறது. உங்களுக்கு முதுகுவலி இருந்தாலோ அல்லது முழங்கால்களில் பலவீனம் இருந்தாலோ தேங்காய் அதன் ஊட்டச்சத்துக்களால் எலும்புகளின் வலிமையை மேம்படுத்தி எதிர்கால மூட்டு பிரச்சனைகளின் அபாயத்தை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்கும். மூன்றாவது நன்மை, மூளைக்கானது. நமது மூளை நீருக்கு பிறகு பெரும்பாலும் கொழுப்பால் ஆனது. ஆனால் சுவையற்ற மற்றும் குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை தேர்வு செய்வதன் மூலம் நாமே நமது மூளையை பட்டினி போடுகிறோம். தேங்காயில் உள்ள கொழுப்பு சாதாரணமானதல்ல, அது MCT என்று அழைக்கப்படுகிறது. இந்த MCTகள் கல்லீரல் வழியாக நேரடியாக மூளைக்கு கீட்டோன்களை வழங்குகின்றன. அவை மூளைக்கான ராக்கெட் எரிபொருளை போன்றவை. இது நரம்புகளை பாதுகாக்கும் அடுக்கை சீரமைத்து கவனம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. நீங்கள் கவனம் செலுத்துவதில் சிரமப்பட்டாலோ அல்லது மறதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த உலர்ந்த தேங்காய் உங்கள் நினைவு திறனை மேம்படுத்த உதவும். குறிப்பாக இது குழந்தைகளின் கவன குவிப்புக்கு மிகவும் பயனுள்ளதாகும். எனவே மாணவர்களும் முதியவர்களும் இதை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். நான்காவது நன்மை, இரத்த சோகைக்கானது. இரத்த சோகை என்பது இரும்புச்சத்து குறைபாடு மட்டுமல்ல, உடலால் இரும்பை உறிஞ்சிக்கொள்ள முடியாத நிலையும் ஆகும். உலர்ந்து தேங்காயில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது,
மேலும் அதிலுள்ள தாமிரம் இரத்த உற்பத்தியை தூண்டும் முக்கிய பங்காற்றுகிறது. பச்சை தேங்காயை விட உலர்ந்த தேங்காயில் 3 மடங்கு அதிக இரும்புச்சத்து உள்ளது. ஏனெனில் நீர் ஆவியாகிவிட்ட பின் ஊட்டச்சத்துக்கள் சரிவடைகின்றன. இதை வெல்லத்துடன் சேர்த்து மெல்லும்போது ஹீமோகுளோபின் மற்றும் ஃபெரிட்டின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆக்சிஜன் சீராக செல்ல உதவி செய்து கைகள் மற்றும் கால்களில் ஏற்படும் குளிர்ச்சி பிரச்சனையையும் குறைக்கிறது. 5வது நன்மை ஆண்களின் உள் பலவீனத்திற்கானது. இன்றைய வாழ்க்கை முறை, மன அழுத்தம் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் காரணமாக பலரின் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைந்து வருகிறது. ஆயுர்வேதத்தில் உலர்ந்த தேங்காய் சுக்ரல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சுக்ர தாதுவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. தேங்காயில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் ஹார்மோன் உற்பத்திக்கான அடிப்படை பொருட்களாக செயல்படுகின்றன. அதில் உள்ள துத்தநாகம் மற்றும் செலினியம் ஆண்களின் கருவுறுதியையும் உடல் வலிமையையும் இயற்கையாக அதிகரிக்கின்றன. மேலும் இது மன அழுத்தத்தை குறைத்து பலவீனத்தின் முக்கிய காரணத்தை நீக்குகிறது. பேரிச்சம்பழம் மற்றும் பாலுடன் சேர்த்து உட்கொண்டால் இது விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்டுகளை விட பாதுகாப்பான மற்றும் சிறந்த பலனை வழங்கும். எனவே உள் பலவீனமுள்ள ஆண்களும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பெண்களும் இதை முறையாக உட்கொள்ளலாம். 6வது நன்மை இதய ஆரோக்கியத்திற்கானது. பல ஆண்டுகளாக தேங்காய் மாரடைப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வந்தாலும் உண்மை அதற்கு மாறானது. தேங்காயில் உள்ள லாரிக் அமிலம் மிகவும் சிறப்பானது. இது தாய்ப்பாலும் தேங்காயிலும் மட்டுமே இயற்கையாக காணப்படுகிறது. இந்த அமிலம் உடலில் நல்ல கொழுப்பான HDL அளவை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இரத்த நாளங்களில் தேங்கியுள்ள கழிவுகளை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இது இரத்தம் உறையதை தடுக்கவும் தமனிகளில் ஏற்படும் அழற்சியை குறைக்கவும் உதவுகிறது. அதனால் தேங்காய் உட்கொள்பவர்களுக்கு இதய நோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது. 7வது நன்மை கர்ப்பிணி பெண்களுக்கானது. கர்ப்பிணி பெண்களுக்கு தேங்காய் ஒரு நேச்சுரல் மல்டிவைட்டமின் போல செயல்படுகிறது. இது தாய்க்கு மட்டுமல்ல, வளரும் குழந்தைக்கும் பெரும் பயன் அளிக்கிறது. தேங்காய் எண்ணெய் தாயின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி மற்றும் சிறிய தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. அதில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் குழந்தையை சுற்றியுள்ள ஆம்னியாட்டிக் திரவத்தின் அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இது குழந்தையின் கண் பார்வை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் முக்கியமானது. மேலும் இது காலை நேர வாந்தி மற்றும் குமட்டலையும் குறைக்கிறது. எனவே கர்ப்பிணி பெண்கள் தேங்காயுடன் இளநீரையும் உட்கொள்வது நல்லது. 8வது நன்மை மலச்சிக்கல் மற்றும் செரிமானத்திற்கு. வயிறு சுத்தமாக இல்லை என்றால் பல நோய்களின் தொடக்கம் அங்கிருந்தே ஆரம்பமாகிறது. தேங்காயில் உள்ள நார்ச்சத்து குடலுக்கு ஒரு நேச்சுரல் சுத்திகரிப்பான் போல செயல்படுகிறது. இது நீரில் கரையாத நாராக இருப்பதால் குடலில் வீங்கி பழைய கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. இது மூலநோய் அதாவது பைல்ஸ் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். ஏனெனில் இது மலத்தை மென்மையாக்கி அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் தேங்காய் ப்ரீபயாட்டிக்குகளுக்கு ஆதாரமாக இருந்து நல்ல குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. 9வது நன்மை புற்றுநோய் எதிர்ப்பு. இன்று புற்றுநோய் என்ற வார்த்தையே பலருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. உடலின் செல்கள் கட்டுப்பாடில்லாமல் வளரும்போது இந்த நோய் உருவாகிறது. தேங்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகின்றன. அதில் உள்ள ஃபீனாலிக் சேர்மங்கள் ஃப்ரீ ராடிக்கல்களை நடுநிலையாக்கி DNA-வை சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது. இதன் மூலம் புற்றுநோய் உருவாகும் அபாயம் குறைகிறது. குறிப்பாக பெண்களில் மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது. மேலும் இது உடலின் சுய குணமடையும் திறனையும் தூண்டுகிறது. 10வது நன்மை முதுமை தடுப்பு. விலை உயர்ந்த கிரீமுகள் முதுமையை தடுக்க முடியாது. உண்மையான இளமை உடலின் உள்ளிருந்து வருகிறது. நீங்கள் உள்ளிருந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தால் மட்டுமே வெளிப்புறத்தில் இளமையாக தோன்ற முடியும். இதை நீங்கள் எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறீர்கள்? தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தேங்காயில் சைட்டோகைன்கள் உள்ளன. இந்த சைட்டோகைன்கள் செல்களின் முதுமை செயல்முறையை மெதுவாக்க உதவுகின்றன. தேங்காய் எண்ணெய் சருமத்தின் கீழ் ஈரப்பதத்தை தக்க வைத்து சுருக்கங்கள் மற்றும் தளர்ந்த சருமம் உருவாவதை தடுக்கிறது. மேலும் இது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி முகத்திற்கு இயற்கையான பொலிவை வழங்குகிறது. உங்களுக்கு முடி கொட்டும் பிரச்சனை இருந்தால் தேங்காயை உட்கொள்வது முடி வேர்களை வலுப்படுத்தி முடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வைத்திருக்க உதவும். படுக்கும் முன் தேங்காய் எண்ணெயை சருமத்தில் பயன்படுத்தலாம். அதேபோல் உலர்ந்த தேங்காயை உணவில் சேர்த்து இளநீரையும் குடிப்பது உடலுக்கு நல்ல பலன்களை தரும்.
சருமத்தில் தேங்காய் எண்ணெயை பூசும்போது அதனுடன் சிறிதளவு வைட்டமின் இ எண்ணெயையும் சேர்த்தால் சரும நிறம் மேலும் மேம்படும். இப்போது முக்கியமான கேள்வி, இதனை எப்படி உட்கொள்வது? மூட்டுவலி மற்றும் உடல் பலவீனத்திற்காக 5 முதல் 7 பாதாம் பருப்புகளை இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் அவற்றின் தோலை உரித்து 20 கிராம் உலர்ந்த தேங்காயுடன் சிறிதளவு சர்க்கரை பாலாடை கட்டியுடன் சேர்த்து நன்றாக மென்று சாப்பிடுங்கள். இதற்கு பின்னர் ஒரு குவளை வெதுவெதுப்பான பாலை குடிக்கலாம். காலையில் பால் செரிமானமாகாதவர்களுக்கு பதிலாக 1 கப் தண்ணீர் குடிக்கலாம் அல்லது இதை ஸ்மூதியாக அரைத்து அருந்தலாம். மேலும் அமிலத்தன்மை, வயிற்று எரிச்சல் அல்லது பித்தநீர் பிரச்சனைகள் உள்ளவர்கள் 1 தேக்கரண்டி குல்கந்தத்தை குளிர்ந்த பாலில் கலந்து குடிப்பது நல்லது. குல்கந்தம் வயிற்றுக்கு மிகவும் உகந்த ஒரு மூலிகை சேர்மம் ஆகும். தேங்காயை துருவி பாலுடன் கலந்து காலை உணவோடு மாலை 4 முதல் 5 மணி வரை அல்லது உறங்குவதற்கு முன்பாக உட்கொள்ளலாம். ஆனால் அதிகபட்சமாக காலையில் எடுத்துக்கொள்வதே சிறந்தது, ஏனெனில் அது எளிதில் செரிமானமாகும். இரவில் இதை தவிர்ப்பது நல்லது, குறிப்பாக செரிமானம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு. அல்லது தினமும் 20 கிராம் உலர்ந்த தேங்காயை நன்றாக மென்று சாப்பிடலாம். நன்றாக மெல்வது முக்கியம். இதனால் தேங்காயின் முழு ஊட்டச்சத்துகளையும் உடல் உறிஞ்சிக் கொள்ள முடியும். இப்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். உங்களுக்கு அதிக சளி, இருமல் அல்லது ஆஸ்துமா இருந்தால் இரவில் தேங்காய் சாப்பிடுவதை தவிர்க்கவும். சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் இதன் அளவை கட்டுப்பாட்டுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துள்ளது. ஆனால் நாம் நமது பாரம்பரியத்தை மறந்துவிட்டோம். தேங்காயை பூஜை தட்டில் மட்டும் வைக்காமல் அதை உங்கள் அன்றாட உணவில் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். இன்றைய தகவல்களும் என் ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மூட்டு வலியால் அவதிப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், உங்களையும் உங்கள் அன்புள்ளவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.